அவங்க தொழில அவங்க பண்றாங்க. கவர்மெண்ட்டுக்கு எதுக்கு இந்த கவலை அப்படின்னு கேட்குறாங்கல்ல. அதுல வந்து நாங்க ரொம்ப நேர் எதிரா இருக்கோம். காரணம் என்னன்னா, அவங்க வேலைய அவங்க பார்த்துட்டு போட்டுமே அப்படின்னு ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க விட்டிருந்தோம்னா, தமிழ்நாட்டுல இத்தனை படித்த பட்டதாரிகள் உருவாயிருக்க மாட்டாங்க. குலக்கல்வி திட்டத்த கொண்டு வந்தப்ப ராஜகோபாலாச்சாரியார் சொன்னாரு, "சலவை தொழில் செய்றவங்கலாம் படிச்சுட்டீங்கன்னா என்ன பண்றது? சலவை தொழில் செய்றவங்க பிள்ளை சலவை தொழில் தான் பார்க்கணும்னு" சொன்னாரு. அந்த நிலைமையிலேயே இன்னைக்கு விட்டிருந்தோம்னா, தமிழ்நாட்டில் சலவை தொழில் செய்றவங்களோட பிள்ளை இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது. அப்ப நீ ஏதோ ஒரு வேலைய பார்த்துட்டு போ, நான் பாட்டு கவர்மெண்ட்ட நடத்துறேன்னு குஜராத் மாரி, உத்தரப்பிரதேசம் மாரி தமிழ்நாடு இருக்க முடியாது. ஏன் என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, 2வது நீங்க கேட்ட கேள்வி. 18 வயது நிரம்பிய ஒரு குழந்தை, அது 18 வயதுனா குழந்தை சட்டப்படி. அவங்க கிட்ட இப்ப என்னவே எடுத்துக்கோங்க, இல்ல பேசக்கூடிய யாருனாலும், சூர்யா அவர்களா இருக்கட்டும், அல்லது அண்ணன் தமிழ் காமராசனா இருக்கட்டும். ஏன்னா மத்தவங்கள பத்தி பேசினா சார் கொந்தளிப்பாரு. நான் எங்களையே சொல்றேன். சின்ன வயசுல எங்களை போன்றவர்கள் இருக்கிறப்ப, ஏதாவது ஒரு விஷயத்த பார்க்குறப்ப, அத செய்யணுன்ற ஆர்வம் வரும். திடீர்னு இப்ப எங்க வீட்லயே இருக்கிற குழந்தைங்க, நான் பக்கத்து வீட்டு குழந்தைங்கலாம் கிண்டலா பேசி கேட்டுருக்கேன். பானிபூரி கடை வைப்போமா, ஃப்ரைட் ரைஸ் கடை வைப்போமா, சாக்லேட் கடை வைப்போமா, வேஃபில் கடை வைக்கமான்னு பேசுவோம். இது வந்து அந்த குழந்தைகளுடைய இயல்பு. ஏதாவது ஒண்ணு செய்யணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த 18 வயசு அப்படின்றது சீக்கிரமா நம்ம கையில காசு இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கக்கூடிய வயசு. அந்த வயதில் இவங்களுக்கு வரக்கூடிய டிஸ்ட்ராக்ஷனை எல்லாம் தடுத்து, இவங்களுக்கு வரக்கூடிய எதிர்மறை சிந்தனையெல்லாம் தடுத்து, "நீ படிக்கணும்ப்பா, படிச்சு உருப்படணும்ப்பா, நீ பெரிய சயின்டிஸ்ட் ஆகணும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், டீச்சர் ஆகணும், வக்கீல் ஆகணும்னு" தமிழ்நாடு அரசு புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், நான் முதல்வன் திட்டம்னு கொண்டு வருது. அதுலயும் குறிப்பா பார்த்தீங்கன்னா, மீனவர் வீட்டு பிள்ளை மீனவர் வேலை பார்க்கணும்னு சொல்லக்கூடியது விஸ்வகர்மா யோஜனா. இவங்க இல்லைன்றாங்க. ஃபேமிலி பேஸ்டுன்ற வார்த்தைக்கு கடைசி வரைக்கும் அவங்க 2 பேரும் அர்த்தம் சொல்லல. ஜாதி எங்க வருதுன்னு கேட்டா, ஃபேமிலி பேஸ்டுன்ற வார்த்தையில வருது. அப்ப இன்னைக்கு நான் முதல்வன் திட்டத்துல மீனவ குடும்பத்துல படிச்ச குழந்தை இங்கிலாந்து போயிட்டு வந்து, எங்க கிராமத்திலேயே மீனவ குடும்பத்தில் பிறந்து முதல் முறையாக ஃப்ளைட்ல பறந்து இங்கிலாந்து போறது நான் தான் பேசுது. அதனால தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு கவர்மெண்ட், "நீ உன் வேலைய பாரு, நான் பாட்டு என் வேலைய பார்க்குறேன்னு" பார்க்க முடியாது.